கோவை கம்பன் கலைக்கூடத்துக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது ஆசான் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி எனது இனிமையான உரையை இனியவர்களாக உங்களுக்கு தர விரும்புகிறேன். எல்லாரும் கை தட்டலாம். அதாவதுங்க, நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா மன அழுத்தத்துக்கு உட்பட்டவங்க, சின்னவங்க பெரியவங்கன்னு யாரும் கிடையாது. இதுல சிக்காதவங்களும் யாரும் கிடையாது. அதற்கு முதல்ல இருக்கக்கூடிய அருமருந்தே இப்ப நீங்க எல்லாரும் கை தட்டினீங்க பாருங்க, சிரிச்சுக்கிட்டு. அது மாதிரி இன்னொரு தடவை தட்டுங்க, நான் சொல்றேன். நல்லா தட்டுங்க. ஐயா மாறப்படையா, நீங்க இன்னும் தட்டவே இல்லை. புலவர் ஐயாவே தட்டல எப்படி? இதுதாங்க சிரிப்பு. அதாவது பிரகாஷ்ராஜ் அவர்கள் இது ஒரு படத்துல மிக அழகா நடிச்சும் காட்டியிருப்பாருங்க. சிரிப்பு என்பது அருமருந்து. ஆனா எல்லா பக்கமும் கை தட்டி சிரிச்சா நம்மளை என்ன சொல்லுவாங்க, நம்ம நிலைமை என்ன ஆகிறது? அப்போ அதுக்கு என்ன மாற்று வழி அப்படின்னா, இதை உலகம் முழுவதும் ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஆய்வு செஞ்சு அதற்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இசை, பாடல். இசை மூலமாக கேட்கக்கூடிய பாடல் நல்ல பாடல். அதுக்குன்னு அடரா நாக்குமுக பாட்டெல்லாம் இங்க கேட்கக்கூடாது. அதுக்கெல்லாம் வந்து மனம் மகிழ்ச்சி அடையாது, வேண்டுமானால் மனம் துன்பப்படலாம். அப்படி பாடல்கள்ல சில பாடல்களை முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. இதுல ஏன் நான் இந்த பாடல்கள் வரிசை முன்னிலைப்படுத்தியிருக்காங்கன்னா, இது கை தட்டி நீங்கள் சிரிப்பதற்கு, இது முதல்ல இப்படி கை தட்டினா இந்த நன்மை, ரெண்டாவது இப்படி கை தட்டினா இந்த நன்மைன்னு சொல்லல. நீங்க கை தட்டினாலே, இப்ப நான் பேசுறேன், நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. அப்படி கொடுக்கும் பொழுதே அது நன்மையாக உங்களுக்கு அமைந்துடும். கைத்தட்டலை வகைப்படுத்தவில்லை, ஆனால் இசையை, பாடலை வகைப்படுத்தியிருக்கிறார்கள். அதில் முதலில் இருப்பது பக்தி இசைகள் தான். முதல்ல இருப்பது திருக்குறள் இருக்குது. திருக்குறள் வந்து அது நீதி நூல்ல இருக்குது, அதனால அது இதுல வராது. அதுலயும் இந்த தேவார பாடல்கள் மிகவும் வகைப்படுத்தியிருக்காங்க. உலக ஆய்வுங்க இது. நீங்க அதை கேட்கும் போதும், அதை உணர்ந்து உள்வாங்கி கேட்கும் போதும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் குறைஞ்சு நீங்கள் ஒவ்வொரு மணித்துளிகளாக மகிழ்ச்சி பெறுவீர்கள் அப்படிங்கிறாங்க. அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த தேவாரம். இப்ப ஐயா சொன்னாரு, நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்ல 2000 வருஷம் 1000 வருஷம் பழமையானதுன்னு. ஆனா நம்ம கையில புலங்கிறது என்னமோ 100 வருஷம் தான். சரி, 100 வருஷம் தான். இதுக்கு முன்னாடி இருந்தாலும் நம்ம கையில கிடைக்கல. அப்படி இந்த இலக்கியங்கள் எல்லாம் இன்னைக்கு கிடைச்சிருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம் நான் பாடல் இன்னைக்கு எடுத்திருக்கிறது என்னன்னா, அப்பரோட பாடலுங்க. இந்த அப்பருடைய பாடல் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி ஒரு விளக்கம். கதை தானே, நம்ம எல்லாருமே தாத்தா பாடிட்ட கதை கேட்டவங்க தானே. அது மாதிரி நானும் ஒரு சின்ன பையனை நினைச்சு ஒரு கதை சொல்றேன், நீங்களும் கேட்டுருங்க. இது எப்படி இவர் பாடல் தொடங்குறாருன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், காக்கும் கடவுள்னாலே விஷ்ணு தான். அந்த விஷ்ணு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, உலகமே தன்னுடைய அந்த அவர் இருக்கிற இடம் எதுங்க? கடல். இன்னைக்கு கடல், பார்க்கடல். அந்த பார்க்கடலினுடைய அளவீடு நம்மளால சொல்ல முடியுமா? உலகத்துல பெரும் பங்கு கடல் தான். அவ்வளவு பெரிய இடத்துல வசிக்கக்கூடிய அந்த சிவன், அந்த விஷ்ணு அவர்களே சிவபெருமானை சந்திக்க வேண்டும் என்று விரும்புவார்களாம். சிவபெருமான் அப்படி சந்திச்சு அவரை தொழுது கொண்டே இருக்க வேண்டும் அவர் எப்பொழுதும் விரும்பிக் கொண்டே இருப்பாராம். அப்படி இருக்கும்போது அந்த விஷ்ணு அவர்களுக்கு அவர் மனசுல தான் நினைச்சார், மந்திரமோ கோயிலுக்கோ எல்லாம் போறது போல. ஆனா அவர் போல, அவருக்கு காட்சி கொடுக்கிறாருங்களாமா சிவபெருமான். மனதில் நினைப்பது நல்லதாக இருந்தால் அவை நடக்கும் என்பதற்கு இது ஒரு அரிய பொருள். அப்படி அவர் காட்சி தராருங்களாமா. இப்ப நமக்கெல்லாம் தோணும், நம்மெல்லாம் ஒன்றும் விஷ்ணு கிடையாது, நம்மெல்லாம் நம்மளை காக்கிறதே இங்க பெரிய விஷயமா இருக்குது. எங்க போய் ஆலி சூழ்ந்து கடல்குள்ள உட்காந்து உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் காக்கிறது. நமக்கு அப்பேற்பட்ட பரம்பொருள் காட்சி தருவாரா? தருவாருங்கிறாருங்க. எப்படின்னா, உங்களை போன்று எளிய முறையில் காட்சி தருவாராம். இப்போ ஒண்ணு வேண்டாங்க. இப்போ இங்க ஒரு அவை நடக்குது, அந்த அவைக்குள்ள சிவபெருமான் நான் வரணும்னு விருப்பப்படுறேன், நானே பேசுறேன்னு வச்சுக்கோங்க. சிவபெருமான் வரணும்னு விருப்பப்படுறேன். சிவபெருமான் கழுத்துல 5 தலை பாம்போட அவர் இருக்கு. நம்ம எப்படியெல்லாம் அந்த உருவப்படம் பார்த்துருக்கோமோ அப்படியே வந்தா முதல்ல நம்ம எல்லாம் சேர்ல உட்காந்துருக்குமா, எந்திரிச்சு ஓடுவோமா? எந்திரிச்சு ஓடிடுவோமா? அப்போ அதுதான் சொல்றாரு, எளிய முறையில். குழந்தை போலனா குழந்தை போலவே, புலவர்களை போல என்றால் புலவர்களை போலவே, அவரவருக்கு ஏற்றது போலவே காட்சி தருவாருங்களாம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரவருக்கு விருப்பப்படி.
காட்சி தருவாருங்களாமா. இது அவருடைய இறைவனை பொறுத்தளவுக்கு அடியார் என்பது பெரியவங்க தான் அடியார், குழந்தைகள் அடியார் இல்லை என்கின்ற கருத்தே கிடையாது. எல்லாரும் அவரை பொறுத்தளவுக்கு அடியார்கள் தான். சரி, இப்போ காக்கும் கடவுள் விஷ்ணு அவருக்கு காட்சி தராரு, அடியார்களுக்கு காட்சி தராரு, இப்படிதான் காட்சி தருவாரா? கனவுல வரமாட்டாரான்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நம்ம கனவு காணாம யார் இருக்கிறோம்? எல்லாரும் கனவு காட்டு தானே இருக்கிறோம். ஆனா கனவுள் வருவாரா அப்படின்னா கனவுலையும் வருவாருங்களாமா. அப்படி கனவுல வந்து அருள் ஆசி வழங்குவாராமா. அப்படி எந்த நபருக்கு கனவுல வந்திருக்காருன்னா பல்லவ மன்னருக்கு கனவுல வந்திருக்காங்க. அது எப்படி சொல்றாரு இவருங்க? வில்லாளன் விசையர்க்கு அப்படிங்கிறாருங்க. இந்த விசையர்க்குங்கிறது பல்லவ பேரரசின் முற்கால பேரரசுங்க. அன்னைக்கு அவங்க பேரரசெல்லாம் கிடையாது, சாதாரண அரையர்கள்னு சொல்லுவாங்க அவங்க. அதாவது சிற்றரசுக்கு கீழே அரையர்கள்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த பல்லவ பேரரசுகள் இருந்தக்கூடிய விசையர்க்குன்னு சொல்லுவாங்க அவங்கள. அவருடைய ஒரு மன்னன் கனவுல வந்தாருங்க. இப்போ இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு சிந்தனையும் தோணுச்சு. ஏன்னா பெரிய புராணம் நானும் படிச்சுட்டே இருக்கிறனால அதெல்லாம் படிக்கிற முடியல. இந்த பூசல நாயனாருடைய கோயில் குடமுழுக்கு விழாவுக்கு இறைவன் போக வேண்டும் என்று பல்லவ மன்னங்கிட்ட போய் என்ன கேட்கிறாருங்க? உன்னுடைய குடமுழுக்கு விழாவை ஒரு நாள் தள்ளி வைன்னு கேட்கிறார். அது பல்லவ மன்னன் நம்ம வரலாற்றில் படிச்சிருப்போம். ஆனால் அது இந்த மன்னராக இருக்கலாம் என்பது இது மட்டும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இது ஆய்வுக்குட்பட்டது. ஆனால் அப்பர் பாடுகிறார், பல்லவ மன்னனுக்கும் கனவிலும் வருகிறார். இப்படி காக்கும் கடவுளுக்கு காட்சி தரும் இறைவன், அடியார்களுக்கு காட்சி தரும் இறைவன், கனவிலும் காட்சி தரும் இறைவன் எப்பேற்பட்ட இடத்துல இருப்பாருங்களாமா? தீ பந்து, அதாவது இந்த கோல்னு சொல்றோம் இல்லைங்களா, சூரியன் பந்து சொல்றோம் இல்லையா, அதுல நல்லாடை அணிந்து, நம்ம தீ பக்கத்தால போனாலும் நம்மளோட உடைகள் ஆடைகள் எப்படி இருந்தாலும் எரிஞ்சுதான் போக போகுது. ஆனா அவருடைய ஆடை எரியலையாமா, நல்லாடை அணிந்து நடனம் ஆடுகிறாராம தீப்பந்துல. அப்பேற்பட்டு உலகமெல்லாம் இருக்கும் அந்த இறைவனை, பரம்பொருளை நான் வசிக்கும் இடத்தில் கண்டேன் அப்பர் பாடுறாருங்க. நான் வசிக்கும் இடத்தில் கண்டேன். எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்பருக்கு. அப்படி அந்த பாடல் மட்டும் நான் உங்களுக்கு முழுசா சொல்லிடுறேன். அப்புறம் அவர்களுடைய பாடல் வந்து பாருங்க, இதுதான் திருநாரையூர் அப்பர் பாடல். நான் அதில் அந்த பாடலில் ஒரு மொத்தம் 10, ஒரு பதியத்தில் 10 பாடல், அதில் இருக்கக்கூடிய 4 வரி மட்டும்தான் சொல்கிறேன். முதல் பாடல் இது. சொல்லானை பெருந்தன்மை உடையானை ஸ்ருதியானை சுடர் ஆழி, ஸ்ருதியானை சுடராளி நெடுமாலுக்கு அருள் செய்தான். ஆளினா கடலுங்க, நெடுமால்னா பெருமாள். நெடுமாலுக்கு அருள் செய்தானை அல்லானை பகலை அறியானை தன்னை அடியற்கட்கு எளியானை அரண் மூன்றும் எய்தானே. எளியவர் போலயே காட்சி தருவது. வில்லானை சரம் விசையர்க்கு அருள் செய்தானை, வில்லானை சரம் விசையர்க்கு அருள் செய்தானை வெங்கதிரோன் மாமுனிவர் விரும்பி ஏத்த, வெங்கதிரோன் மாமுனிவர் விரும்பி ஏத்த நல்லானை தீயாடும் நம்பன் தன்னை. எப்படி சொல்றாரு பாருங்க, அவர் இறைவன் சொல்ல, நம்பன் தன்னை நாரையூரில் நன்னகரில். ஒரு நகரை எப்படி புகழ்ந்து பாடுறாரு பாருங்க. இன்னைக்கு நம்ம வசிக்கிற ஒரு தெருவு சொன்னோம்னா நம்ம தெருவு பேரை சொல்றதுக்கே நம்ம பேர் மட்டும் தான் சொல்றோம். ஆனா அந்த தெருவை வந்து மகிழ்ந்து சொல்லணுங்களாம். நான் வசிக்கக்கூடிய ஊர் எப்படி, அந்த பகுதி எப்படின்னு அப்படி சொல்றாரு. நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. எப்பேற்பட்ட இறைவனை, காக்கும் கடவுளுக்கே அருள் தரக்கூடிய, இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இவர் என்ன பண்றாருங்க, அடியாருக்கு இவர் காட்சி தந்ததாக அப்பர் அவர்கள் பாடிய இந்த பாடல் மிக அருமையான பாடல். இது போன்ற பாடல்கள்லாம் நீங்கள் கேட்பதற்கு எங்கள் கம்பன் கலைக்கூடத்துக்கு வாரம் வாரம் வந்து விடுங்கள். இது போன்ற பாடல், என்னை போன்ற நல்ல செய்திகளை சொல்வதற்கு எல்லாரும் இருக்காங்க. அப்புறம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்பருடைய பாடல்கள் வந்து அடுத்த பகுதியில் மீண்டும் தொடரப்படும். இப்போ ஐயா என்னுடைய அன்பு மகளுக்கு வர 20ஆம் தேதி பிறந்த நாளுங்க. என்னுடைய அன்பு மகளுக்காக நான் எழுதிய ஒரு கவிதை, என்னுடைய அன்பு மகளுக்காக எழுதிய ஒரே ஒரு கவிதை மட்டும். இதுல சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா,
என் அன்பு மகள் தான் நீங்கள் எல்லாரும் பேசக்கூடிய, நீங்கள் இந்த மேடையில் யார் வந்து பேசினாலும் அந்த வீடியோவை எடிட் பண்ணி அப்லோடு பண்ணக்கூடிய சீஃப் எடிட்டராகவும் இருக்காங்க. எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா அவங்களாம் திரைக்கு பின்னாடி இருந்து வேலை செய்பவர்கள். நம்மளாம் திரைக்கு முன்னாடி இருந்து பேசுகிறோம். என்னை தெரியும், உங்களை தெரியும். அவர்கள் நீங்கள் பேசும் பேச்சில் இருக்கக்கூடிய பிழைகளை திருத்தி, அதில் இருக்கக்கூடிய எல்லாம் திருத்தி, அவர்தான் சீஃப் எடிட்டராக இருக்கிறார் என் அன்பு மகள். அவளுக்காக அன்பு தந்தை எழுதிய கவிதை. கவிதையின் தலைப்பு குறுநகை அழகி, சின்ன சிரிப்பலை. இல்லத்தை நிறைவாக்க சிப்பிக்குள் முத்தான, முத்தின் அழகை காண 10 திங்கள் ஆனதே. முத்தின் அழகை காண 10 திங்கள் ஆனதே, ஒவ்வொரு திங்களும் ஒவ்வொரு ஆண்டானதே. ஏக்க மாயமாகும் முன் முன்னே வந்திடு நகை அழகியே, காலத்தை கடத்தாதே. கண்ணே மயிலே தேனே அமுதே செந்தமிழே செல்வ வளமே, கொள்ளை அடிக்காதே குறும்பே என்னை, கொள்ளை அடிக்காதே குறும்பே என்னை, பித்தனாக்க நினைக்காதே நகை அழகிய. உறவெல்லாம் நகைக்குதடி உயிரே கருவே, ஆனால் என் நெஞ்சம் கொஞ்சத்தான் துடிக்குது, என் நெஞ்சம் கொஞ்சத்தான் துடிக்குது. குஞ்சுகளிடம் பற்று வைக்க என் செய்வேன். கோடி கோடியாய் தமிழ் சொற்கள் நகை அழகியே, பேச இருந்தும் இல்லையே மயங்குதே. மந்திரமே தாதையர் உள்ளம் புரிந்திடு, காவிரி நதிக்கரையில் விளையாடலாம் வா செல்லமே. அம்மாவின் மடி தொட்டிலாகும் நகை அழகிய, அம்மாவின் மடி தொட்டிலாகும் நகை அழகியே. ஆஹா ஒளி விளக்கே செல்வ மகளே, எந்தன் விழியின் நீர் நிலம் தொடும் முன் உன் உள்ளங்கையில் பிடித்தாயே தாயே. மகளே நெஞ்சம் மகிழ்ந்தது நகை அழகியே. இன்றுதான் நானும் பிறந்தேன், இன்றுதான் நானும் பிறந்தேன். மதுர பெண்ணே முத்து பெண்ணே, இந்த பிறந்த நாளில் மகரையால் ஒழிக்க வாழ்க வளர்க வளக வாழ்கவே நகை அழகியே. பொன் மகளே தீபிகா, என் மகளின் பெயர் தீபிகா. பொன் மகளே தீபிகா. 17ங்க. ஐயா சொல்லுங்க, கவிதை முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? ஆமாங்க. நன்றிங்க, நன்றிங்க. சரி, நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. பொன் மகளே தீபிகா, ஈகை செய்து நல்வாழ்வு வாழ். பிறருக்கு நன்றி சொல், நன்றி உணர்வுடன் இரு. மெய்ப்பொருள் உணர்ந்து பிறரை வாழ்த்து. உன் புகழை உலகமெல்லாம் போற்றும் நகை அழகியே. தந்தையாக நானும் போற்றுகிறேன், கம்பன் கலைக்கூடமும் போற்றுகிறது. வாழ்க வளர்க. இவன் கா சோமசுந்தரம். நன்றி, வணக்கம். கடிப்பை கொண்டு தரேங்க, நான் பண்றேன். கடிப்பை பாட்டிடுறேன். கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, பெருமைமிகு நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட, நதி வரும் முன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே, யான் உன்னை வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை தினம் வளர்க்கும் ஓன் புகழ் தமிழ் சேர் புலவரை வணங்குகின்றேன். தமிழ் புலவர் வாழியரே. குரல் கூறும் நெறியில் இன்னைக்கு பொறை உடைமை, பொசஷன் ஆஃப் பேசன்ஸ் ஆர் ஃபார்பிரன்ஸ் அப்படிங்கிறாங்க. பொறையுடைமை அப்படிங்கிறது பொறுமைன்னு சொல்கிறாங்க எல்லா உரையாசிரியர்களும். ஆனால் பாவலர் பெருஞ்சித்தனார் உள்ளானவர்கள் பொறுமை என்பது வேறு, பொறுமை உடைமை என்பது வேறு என்கிறார்கள். பொறுமை என்பது மன உணர்வை பொறுத்தது. பொறுமை உடைமை என்பது அறிவோடு சேர்ந்த மன உணர்வு.
ஒரு தீங்கை பொறுத்து கொள்ளுதல். பொறுமை என்பது இயல்பாக இருப்பது. பொறுமை உடைமை என்பது அறிவால் அதை சகித்துக் கொள்வது. நூலாசிரியர் ஆசான் வள்ளுவன் பொறுமை உடைமையை அறிவால் ஒரு தீங்கை பொறுத்துக் கொள்வதைத்தான் சொல்லியிருக்க முடியும் என்பது தெளிவாகிறது. பொறுமை என்பது சுமையை தாங்குதல் அல்லது நோற்றல். அவர் வள்ளுவாசான் பொறுமைக்கு நிலத்தையே எல்லா இடங்களிலும் ஊமையாக காண்பித்திருக்கிறார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலம் தோண்டுபவனையும் தாங்கிக் கொண்டிருப்பதைப் போல நமக்கு தகாத வார்த்தைகள் சொல்லி தீங்கு செய்தவர்களையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது ஆசான் வாக்கு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இந்த நிலத்திற்காக அவர் ஊமைகள் ஏராளமாக சொல்லியிருக்கிறார். கண்ணோட்டம் என்பது உலகியல் இயல்பு. அது இல்லாதவர்கள் நிலத்திற்கு பாரம் என்கிறார்கள். இன்னொன்று கடுங்கோளர் பிணிக்கும் பிணி அல்லது இல்லை நிலக்கு பொறை என்கிறார். இருக்கிற அரசினர் அரசு செய்கின்ற தீமைகள் தான் பெரிய பொறை என்கிறார். மூன்றாவது, ஈட்டம் இவரி இசை வேண்டா ஆடவர் உண்மை நிலக்கு பொறை என்கிறார். நாம் சேர்த்து வைக்க வேண்டும் என்று எந்த அறச்செயல்களும் செய்யாதவர்கள் நிலத்திற்கு பாரம் என்று சொல்கிறார்கள். பாரம் என்பதுதான் பொறை உடைமை. இந்த பாரத்தை வையம், அதாவது இந்த பூமி புறம் சொல்லி திரிவனையும் பொறுத்து கொள்வது அறத்தின்பால் என்று சொல்கிறார். அறம் நோக்கி ஆற்றுங்கோல் வையம் புறம் நோக்கி சொல்வான் பொறை. பாரம் தெரிகிறது. பாரத்தை பொறுத்து கொள்ளுதல் போல சில தீங்கு வார்த்தைகளையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது முதல் குறள். இரண்டாவது குறளில் என்றும் தீய சொற்களை பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுத்து கொள்வதை விட அதை மறப்பது நன்று என்கிறார். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று என்று சொல்கிறார். மூன்றாவது குறளில் இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. எப்பவுமே பண்பு சொல் இரண்டாவது தடவை வரும்போது அதற்கு மேலும் வலு சேர்க்கும். வறுமையுள் வறுமை, விருந்தினரை உபசரிக்காதது. வன்மையுள் வன்மை, மடவார் சொல்கிற வார்த்தைகளை தீங்குகளை பொறுத்து கொள்வது, இழிவான சொற்களை பொறுத்து கொள்வது. நான்காவது குறளில் ஒருவனுக்கு சால்பின்மை இருக்க வேண்டுமானால் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமை எப்பொழுதும் சால்பினுடைய தன்மை நிலைத்து நிற்க வேண்டுமானால் அவர் சான்றோராக இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் பொறுமையுடன் இருக்க வேண்டும். அதே அந்த சான்றாமையில் 990வது குறள்ல சொல்வாரு, சான்றாமை இல்லாமல் போனால் இந்த நிலம் இரண்டாக பிளந்துவிடும். சான்றவர் சான்றாமை குன்றின் இருநிலம் பிளக்கும் என்று சொல்லுகிறார். ஐந்தாவது குறள், ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. ஒருவன் செய்த தவற்றுக்காக நாம் அதே தவறை அவனுக்கு செய்தால் உங்களை மறந்து விடுவார்கள். நீங்கள் செய்யாமல் இருந்தால் உங்களை பொன்போல பொதித்து பாராட்டுவார்கள். பாவலர் பெருஞ்சித்தனார் இதுக்கு 2-3 கதை சொல்லியிருக்காரு அதிலேயே பொழிப்புரையில். ஒன்று, இறை பெருனார் முகமது நபி மதீனால தினமும் நடைப்பயிற்சி செய்யும் போது வரும் வழியில் ஒரு அம்மையார், வயதான அம்மையார் இவர் மீது குப்பைகளையும் இழிவான சொற்களையும் வீசிக்கொண்டே இருப்பார். இதை பொறுத்து கொண்டே அவர் போய்கொண்டே இருப்பார்.
சில நாட்கள் அந்த அம்மையாரை காணவில்லை. இவர் வருத்தமாய் துணுக்குற்றார். பக்கத்தில் எல்லாத்தையும் விசாரிச்சிருக்காரு. அப்போ சொல்லியிருக்காங்க, அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இவர் நேராக போய் அந்த அம்மா கிட்ட நலம் விசாரிச்சிருக்காரு. அந்த அம்மா இதை தெரிஞ்சுட்டு என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னப்போ இறைவனிடம் இந்த அம்மையார் விரைவில் குணம் பெற வேண்டும் என்று இறைஞ்சினார். அதனால தான் அவர் இத்தனை காலமாயும் அவர் பெயர் இருக்கிறது. இன்னொன்று அவரே சொல்லுகிறார், இயேசு பிரான் காட்டி கொடுக்கப்படுகிறார் யூதாஸ்னால. அப்ப அவரை பிடிச்சிட்டு போய் சிலுவையில் அறைகிறார்கள். சிலுவையில் அறைகின்ற போது அதை ஏற்றுக்கொண்டு முடிந்தவுடன் இந்த யூதாஸை மன்னிக்கும்படி இறைவனிடம் வேண்டுகிறார். அதனால்தான் 2000 வருஷம் ஆகியும் அவர் பெயர் இன்னும் நம்ம இருக்கு. ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர், பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. நீங்க ஒருத்தர் தவறு பண்ணும்போது அதை திருப்பி ரீட்டாலியேட் பண்ணீங்கன்னா, திருப்பி பண்ணும்போது அந்த நிமிடத்திற்கு உங்களுக்கு இன்பம், அந்த நாளைக்கு இன்பம், பின்பு துன்பத்தை கொடுக்கும். பொறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு ஒன்றும் புகழ் துணை. உலகம் இருக்கும் வரை, சார் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உலகம் ஒரு நாள் அழியும் என்று சொன்னவன் வள்ளுவன். நமக்கு சயின்ஸு இதெல்லாம் இல்லாதப்பவே அழியக்கூடிய உலகம், அதனால நிலையாமையிலும் அதே மாதிரி தான் சொல்லியிருப்பார். அடுத்தது மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல். மிகுதியார்னா செருக்குற்ற சொல் அப்படிங்கிறாங்க. ஆனா பாவலர் அதுல மாறுறாரு. தன் வலிமையால், செல்வாக்கால், செல்வத்தால் செய்கின்ற துன்பங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் என்கிறார். மிகுதியால் மிக்கவை செய்தாரை தான் தம் தகுதினா இங்க பொறுமையால் வெல்ல வேண்டும். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோ நொந்து அரண் அல்ல செய்யாமை நன்று. திறனல்லன்னா தான் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு ஒருத்தன் துன்பத்தை கொடுத்தாலும் அந்த துன்பங்களை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோ நொந்து அரண் அல்ல செய்யாமை நன்று. அடுத்த 2 குறள்ல தான், கடைசி 2 குறள் எப்பவுமே 9, 10 அவர் வெயிட் வைப்பார். இல்லறத்தில் பொறுமையுடன் வாழ்பவனை துறவரத்தில் பெரிய உண்ணாது செய்கின்ற தவத்தை விட பெரியதென்கிறார். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் நோர்க்கிப்பவர். நீ பெரிய தவம் பண்ணாலும் அந்த தவத்தை விட இலி சொல்களை கேட்டு பொறுமையாக இருப்பதை விட அது ஒன்றும் பெரியதல்லங்கிறார். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னா சொல் நோக்கிப்பவர். அடுத்த குறள்ல இதே துறவிகளை பத்தி தான் சொல்றாரு. உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். மனத்தோடு வாய்மை பொழியின், தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. பொறுமையாய் இருப்பவர்களுக்கு இல்லறத்தால் வள்ளுவ ஆசான் இந்த பொறுமையுடைமை இல்லறத்தானுக்கு தான் அதிகமாக தேவைப்படுகிறது என்பதனால் அவர் இல்லறவியலில் அதை வைத்திருக்கிறார். இல்லைன்னா வேற எங்கேயாவது கொண்டு போய் மன்னனுக்கு வச்சிருக்கலாம், நீங்க பொறுமையாயிருங்க வேண்டான்னு. அது வைத்ததற்கான காரணம் இல்லறத்தான் பொறுமையோடு இருக்க வேண்டும், அதுவும் நெறியோடு அறநெறி தவறுகளுக்கு. அதனாலதான் பிறனின் விளையாமைக்கு பின்னாடி கொண்டு வர்றாரு. ஏன்னா அங்கே அறநெறி தவறுனால நீ கொஞ்சம் பொறுத்துக்கோடா அப்படிங்கிறார். இந்த 10 குறள்கள் பொறையுடைமை, இந்த 10 உடைமைகள் இருக்கிறது. அதுல இந்த பொறையுடைமை ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறையுடைமை இல்லைன்னா எதுவுமே நிற்காது. இந்த 10 குறளையும் ஒரே ஒரு தடவை நான் பாடிடுறேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று.
நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இன்மையுள் இன்மை விருந்தரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனந்து அறநல்ல செய்யாமை நன்று. மிகுதியால் மிக்கவை செய்தாரை மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல். துறந்தாரின் தூய்மை உடைய இறந்தார்வாய் இன்னா சொல் நோக்கிற்பவர். உண்ணாது நோற்பார் பெரிய பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். பாவேந்தர் பாடல் மட்டும் ஒன்று படிக்கிறேன் சார். வெள்ளம் போல் தமிழர் கூட்டம் வீரம் கொள் கூட்டம். வெள்ளம் போல் தமிழர் கூட்டம் வீரம் கொள் கூட்டம். உள்ளத்தால் ஒருவரே அன்னார் உடலால் பலராய் காண்பார். கள்ளத்தால் நெருங்கொணாதே என்று வையம் கலங்க கண்டு தொல்லும் நாள் என்னாலோ உள்ளம் சொக்கும் நாள் என்னாலோ என்ற பாவேந்தர் கனவோடு அவர் திரைப்படத்திற்காக எழுதிய ஒரு பாடல். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இங்குள்ள தமிழ் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார். இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. பொங்கு தமிழர்க்கு இன்னல் விதைத்தால் பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. திங்களோடும் செழும்பரிதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோள்கள் எங்கள் வெற்றி தோள்கள். கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். செங்குருதிதனில் கமழ்ந்து வீரம் செய் தமிழ் எங்கள் மூச்சாம். வீரம் செய் தமிழ் எங்கள் மூச்சாம். நன்றி. இன்னைக்கு ஒரு 6 பேருடைய முக்கியமானவங்களா இருக்கு. 6 பேருடைய பிறந்த நாள். அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிய பாக்குறேன். அதனால ஒரு 15 நிமிஷத்துல முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல வீரமாமுனிவர் இத்தாலியிலிருந்து கிறிஸ்துவ மத பரப்புறதுக்காக இந்தியாவுக்கு வந்தார். அப்ப இல்ல சார் கேட்கல வந்தார். இந்தியாவிற்கு வந்து முதலில் தமிழ் நன்கு கற்று தன்னுடைய பெயரை ஜோசப் பெஸ்கின் இருந்ததை தைரியநாதன் மாற்றார். பிறகு அதில் வடமொழி இருப்பதாக கருதி அந்த பெயரை மாற்றி வீரமாமுனிவர் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார். தமிழில் அவர் செய்த சாதனைகளை பற்றி சொல்லணும்னா ஒரு அமர்வு தனியாக நடத்தணும். இருந்தாலும் முக்கியமானதை பற்றி சொல்லிக்க, அதாவது பழைய இந்த இதுகளெல்லாம் தேடி எடுத்தாராம். தேடி எடுத்து இலக்கிய பல இடங்களுக்கு சென்று தேடி எடுத்தார். சுவடி தேடும் சாமியார் என அழைக்கப்பட்டார். பல பொக்கிஷங்களை அளிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தமிழின் சில மேல்நாட்டை உணர திருக்குறள், தேவாரம், திருப்புகழ், நன்னூல், ஆத்திசூடி போன்றவர்களை பிற ஐரோப்பியர்கள் வெளியிட்டார். தமிழ் கற்க ஏதுவாக லத்தீன் அகராதி உருவாக்கினார். அப்புறம் இன்னும்
குறிப்பாக சொல்லணும்னா இந்த நெடில் குறில் இந்த மெய்யெழுத்து அதுகளுக்கெல்லாம் வரி வடிவம் கொடுத்தார். அது ஒரு தமிழுக்கு அவர் செஞ்ச இது. அதை கிறிஸ்துவ மதத்தை நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய இது இயேசுநாதருடைய தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தேம்பாவணின்னு ஒரு நூலை எழுதினார். இவருடைய இதுகளை சொன்னால் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்போ அதனால் மற்றவங்களையும் பார்க்க வேண்டியிருக்கனால அவருடைய புகழ் தமிழ் உள்ள வரை என்றும் நிலைத்திருக்கும் என்று கூறி, அடுத்ததாக மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கேள்விப்பட்டு நினைக்கிறேன். இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர், சுதந்திர போராட்ட வீரர், அப்புறம் நிறைய இதுகள் பண்ணியிருக்காரு. அவருடைய ஒரு நிமிஷங்க, அது அவருடைய இதை பற்றி சொல்லணும்னா அவரும் குறிப்பிட்ட சாதனைகள் நிறைய செஞ்சிருக்கார். ஒரு நிமிஷம். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஒரு சுருக்கம். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தின் முக்கிய தலைவர் ஒருவர். சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக பணியாற்றவர். நவம்பர் 11 1850 பிறந்தவர். அதாவது இவர் பிறந்தது இந்த இங்க என்ன வெளிநாட்டில் பிறந்தார். ஆனால் இந்தியாவினுடைய இதுகளை அவர் ரொம்ப இதாகி ஆசாத்னு என்னன்னா அபுல் கலாம் அப்படிங்கிற, ஆனால் ஆசாத்துங்க ஆசாத் அப்படின்னா விடுதலை என்று பொருள் என்பதை அவர் வைத்துக் கொண்ட புனைப்பெயர் ஆகும். அப்புறம் கல்வி இந்த 1947 58 வரைக்கும் இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக பணியாற்றினார். கல்வி சீர்திருத்தங்கள் 14 வயது வரை அனைவருக்கும் கட்டாய கல்வி, பெண்களுக்கான கல்வி, முதியோருக்கான கல்வி மற்றும் அந்த இது இப்போ சொன்னவங்கள, அதாவது இந்த பேட்டர் 78 நினைக்கிறேன். அதாவது பள்ளி 10-2-3 அந்த ஸ்கீம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு ஐடியா கொடுத்தவரை அவர் தான். நிறைய இதுகளை அவருடைய கல்விக்காக அவர் ஆற்றிய பணிகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவருடைய புகழ் என்றும் நிலைச்சு நிற்கும். அடுத்தது தமிழறிஞர் லக்குவனார். இவர் தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு தமிழறிஞர், பேராசிரியர் மற்றும் செயற்பாட்டாளர். 1909 நவம்பர் 17 தஞ்சாவூர் மாவட்டம். இவருடைய பெயர் சிறப்பு பெயர்கள் செந்தமிழ் மாமணி, இலக்கண செம்மல், முத்தமிழ் காவலர், தமிழர், தளபதி போன்ற பெயரால் திருவாரூர் திருவையார் அரசியல் கல்விகளில் புலவர் பட்டம் பெற்றார். மதுரை தியாகராஜர் கல்வியில் பணியாற்றும் தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஆய்வு கட்டுரை எழுதி முனைவர் பட்டம், தொல்காப்பியத்தில் கிட்டத்தட்ட முனைவர் பட்டம் வாங்குறது இவர் ஒருத்தர். என்னை அறிந்த வரை தொல்காப்பியத்தில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு. பல்வேறு கல்வி பேராசிரியர் தமிழ் பணிகள், மொழியியல், இலக்கணம், தொல்காப்பியம், திருக்குறள், சங்க இலக்கியம் போன்ற பல்வேறு பொருள்களில் பல நூலை ஏற்றியுள்ளார். அவரது முக்கிய நூல்கள் அதாவது என்ன சொல்ற தமிழ் உரிமைக்காகவும் ஆங்கிலத்துக்காகவும் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. சொன்னா பத்தி இலக்கச்சக்கமா இருக்கு, அதுக்கு நேரமின்மை, அதனால அந்த இது பண்ணிக்கலாம். அப்புறம் நேரை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது அவர் பிரதமர் முன்னாடி 1964 வரைக்கும் 63 வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையால் நவம்பர் 20 குழந்தைகள் தினமாக அறிவிக்கப்பட்ட கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா இவர் பிரதம மந்திரியான வரைக்கும் எனக்கு பிறந்த நாள் எல்லாம் கொண்டாட டைம் 2 பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடுங்க அவர் கேட்டுக்கொண்டுங்க. அவருடைய வேண்டுகோள் உலகம் பூரா பரவி இதாகி எல்லா இடத்துலையும் நவம்பர் 14 குழந்தைகள் தினம் அப்படிங்கிறத கொண்டாடிட்டேன். அதாவது அவர் ஆக்சுவலா என்ன சொல்றதுன்னா, உங்க அப்பா ஒரு பிரபல வழக்கறிஞர், தன் மகனும் தன்னை விட பிரபல வழக்கறிஞராகி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ரொம்ப வசதியான குடும்பம். ஆனா அவருடைய நினைப்பே சுத்தமா போயிடுச்சு. மோதிலால் நேரு நினைச்ச இது கொஞ்சம் கூட நடக்கல. வக்கீல் தொழிலை முடிச்சு வந்த உடனே அவர் காந்தியினுடைய இதுல ஈர்க்கப்பட்டு இதில் தான் இருந்தார். ஜெயிலுக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் அவருக்கு இந்த மாதிரி கீழே தரையில் படுத்து பழக்கம் இருக்கு, நான் பையன் எப்படி கஷ்டப்படுவோம் அப்படின்னு மோதிலால் நேரு கீழே தரையில படுத்து போயிருப்பாராம். நம்ம பையன் எவ்வளவு கஷ்டப்படுறதா நம்மளும் அப்படின்னு சொல்லி பழகினாராம். அப்புறம் மேல ஜெயில் தாண்டி நீடிச்சு போனான். இங்கிலாந்துக்கு சென்று எலிசபெத் ராணியிடம் இந்தியாவுக்கு மொத்தம் என்ன விலை வேணும் கொடுத்துட்றேன், பையனை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த அளவுக்கு ஒரு இதானவர். பிரதம மந்திரி ஆனவருக்கு ஏகப்பட்ட இது உலகம் பூரத்துக்கு முன்னோடிய பஞ்சசீல கொள்கை, 5 ஆண்டு திட்டங்கள், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், IIT இந்தியன் இன்ஸ்டியூட், இந்த மாதிரி அவருடைய இதுகளே பட்டியல்கிட்ட நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஒரு இதுல ரொம்ப இந்திய பிரதம மந்திரிகள்ல அவர் அளவுக்கு சாதனைகள் செய்தவர்கள் இருப்பார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அவர் என்ன சொல்றேன்னா எல்லாரையும் மதிச்சு, அதாவது உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லிட்டு அடுத்ததுக்கு போயிடுறேன். அவர் ஹைஸ்கூல்ல இருந்து
இங்கே லண்டனில் படித்தவர். பிரதம மந்திரி ஆகிய அண்ணாதுரை வந்து முதல்ல பார்லிமெண்ட்டில் பேசும்போது அவருடைய பேச்சுக்கு மயங்கி பாராளுமன்ற வரலாறு என்னன்னா, ஒரு உறுப்பினர் பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த உணவு இடைவேளை வந்தால் அவர்கள் உணவு இடைவேளை முடிந்து திரும்ப வந்து தொடர்வார்கள். ஆனால் இவர் அண்ணாதுரை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பேப்பரில் சபாநாயகருக்கு எழுதி ப்ளீஸ் எக்ஸ்டெண்ட், அதாவது உணவு நேரத்தை தள்ளி போடுங்கள் என்று சொன்னோடனே சபாநாயகர் ஏற்று அவருடைய வேண்டுகோளை இதுக்காகி அவர் அண்ணாதுரை பேசுற வரைக்கும் பொறுமையாக இருந்து கேட்டு இது பண்ணாராம். பாராளுமன்ற விவகாரத்தில் ஒரு உறுப்பினர்களுக்கு உணவு வேலை தள்ளி வைக்கப்பட்டது அண்ணாதுரையின் பேச்சு அதுக்கு வந்து நேருது. அப்புறம் இந்த எப்போ புஸ்தகம் படிச்சுட்டு இருப்பாரு, ஏதோ ஒரு புஸ்தகம் தான் படிச்சுட்டு இருப்பாரு. அப்போ இதுல வந்து அவர் டேபிள் ரொம்ப இருக்கும், அந்த மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அதாவது இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் வார்த்தை டேபிள் அப்படியே இருக்கும். அப்புறம் சென்னைக்கு ஒரு தடவை வந்திருக்கும் போது அவரோட புஸ்தகத்தை விரும்பி கேட்டிருக்காரு, இந்த புஸ்தகம் எங்காவது இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு. அப்போ வந்து தேடி பார்க்கும்போது கன்னிமார நூலகத்துல தான் இருக்குது அப்படின்னு அந்த போய் பார்க்கறேன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த புஸ்தகத்தை அண்ணாதுரை எடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ ஒருத்தர் எடுத்திருக்கும் போது அந்த புத்தகம் பிரதம மந்திரிக்காக அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வரக்கூடாது, அண்ணாதுரை படிச்சு முடிக்கிறதுக்கு அது யாரும் போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. இப்படி ஒரு பெருந்தன்மையாளர். அவருடைய இது வந்து என்னைக்குமே குழந்தைகள்னா அவருடைய நாம கண்டிப்பா வரும், ரோஜாவின் ராஜான்னு சொல்லுவாங்க, ரோஜா பூ டெய்லி ஸ்கில் பண்ணுவாரு. அவருடைய இது வந்து என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு இது. அடுத்தது சுசீலாமா எல்லாத்துக்கும் தெரியும், அவங்க தாய்மொழி தமிழ் இல்லை தெலுங்கு. ஆனா அவங்களுடைய இது வந்து அவருக்கு என்ன சிறப்பு இருக்குன்னா, தென்னிந்தியாவின் இசைக்கு இசையரசி காணசதி பலரும் அழைக்கிறாங்க. அதாவது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உட்பட்டுள்ள 50,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கார். அதாவது அதிகமா இருக்குங்கிறாங்க ஒரு தேச கணக்கு. இன்னும் 90 வயது ஆகியும் இதா இருக்காங்க, பாடக்கூடியது அளவுக்கு அந்த விளங்களுக்கு முடியலை. இருந்தாலும் அவங்களுடைய இது வந்து என்னைக்குமே இதா, அதாவது இந்த பாட்டு ஒரு கவிஞர் அந்த பாண்டமா பாடி ஒரு பாட்டு கிட்டாச்சு அப்படின்னா அது எழுதுற கவிஞருடைய பேர் அவ்வளவு பப்ளிசிட்டி வராது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், அதாவது பாசமலர்ல மலர்ந்து மலராத அந்த அம்மா அந்த பேட்டியில் சொன்னாங்க, இந்த பாட்டு பாடும்போது ரெக்கார்டிங் போது ஒன்றும் தெரியலையாமா. அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகி வந்த பிறகு அந்த அம்மால அழுதுட்டாங்களாம், ஏன்னா இந்த படத்துல இவ்வளவு இருக்குமா அப்படின்னு சொல்லி. அந்த படத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த படத்தை நடிச்சது சிவாஜியும் சாவித்திரியும் அண்ணன் தங்கை உறவு எப்படி இருக்குன்னு சொல்லி இதா அப்படின்னு சொன்னதை மக்கள் சொல்லிட்டாங்க, இனிமேல் நம்ம ஜோடியா நடிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு. ரெண்டாவது அந்த படத்தினுடைய கதை இதுவரை தவிர ஒரு கிறிஸ்டியன் ஆரூர் தாசன், ஒரு கிறிஸ்டியன் வந்து இவ்வளவு தூரம் இதை எழுத முடியுமா அப்படிங்கிறது, அதனால அந்த படத்தை குறிப்பா சொன்னேன். அப்புறம் இந்திரா காந்தி பத்தி நவம்பர் 19 அவங்களுடைய இதை சொல்லணும்னா என்ன சொல்றதுன்னா, நிறைய சாதனைகள் செஞ்சாங்க. குறிப்பிட்டு சில பத்திரம் சொல்றேன், நேரம் கருதி. மன்னர் மாளிகை மொழிப்பு 47ல் நம்ம சுதந்திரமான 540 சமஸ்தானங்கள் எல்லாத்தையும் ஒன்று படுத்தி பட்டியல் கொண்டு வந்தார். அவங்க கண்டிஷன் என்ன போட்டாங்கன்னா, எங்களுடைய வம்சாவளிக்கு மானியம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு இருந்தது. 67ல் அது ஒரு சட்டம் போட்டாங்க, மன்னர் மானியம் ஒழிப்பு, இனிமேல் கொடுக்க முடியாது, நீங்க பண்றதை பண்ணுங்க அப்படின்னு. அதே மாதிரி அவர் காலத்தில் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா பெரிய மிராசுதார இவங்க தான் ஓப்பன் பண்ணணும், ஆனா 10 ரூபா கட்டின அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லி வங்கிகளை தேசி இது பண்ணார். அப்புறம் ஒரு நாட்டுக்கே உண்டு, ஒரு நாட்டுக்காக இதை நம்ம ராணுவத்தை அனுப்பி ராணுவத்தின் மூலம் அந்த பாகிஸ்தான்ல இந்திய வரலாறு மானெக்சான் தளபதி 93,000 ராணுவ வீரர்கள் சரணடைஞ்சாங்களாம் நம்ம இந்திய ராணுவம். அதாகி பங்களாதேஷ் ஒரு நாட்டையே கொண்டு வந்தாங்களாம். அப்புறம் இந்த மாதிரி அவருடைய சாதனை போக்குறையின் அணுகுண்டு வெடிச்சதுல வந்து அப்ப எதிர்கட்சி இதாக இருந்த வாஜ்பாய் சொன்ன இந்தியாவை காப்பாற்ற வந்த துர்காதேவியே அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் தமிழுக்கும் அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ரொம்பவுமே தமிழ்நாட்டுக்காரங்க மேலேயும் தமிழ் மேலும் தமிழ் தெரியுமான்னு எனக்கு தெரியல. 70ல் வந்து உலக நாடுகள்ல ஒரு போட்டி, ரஷ்யா கூடவா அமெரிக்கா கூடவா அப்படின்னு. அப்போ வந்து இந்த அம்மா தைரியமா ரஷ்யா கூட கூட்டிட்டு, அப்ப ரஷ்யாவில் ஒரு பாராட்டு விழா நடக்கு. அப்போ வந்து ரஷ்ய ஒரு சொல்றாரு, எங்கள் ரஷ்ய நாடு அனைத்து நாடுகளும் நட்புடன் சகோதரத்துடனே இருக்க விரும்புகிறது அப்படின்னு. அப்ப இந்த அம்மா பேசும்போது சொன்னாங்களா, நீங்க சொல்றது லேட் நியூஸ், எங்க இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு மாநிலம் இருக்கு, அங்க கனியன் போன ஒரு கவிஞர் இருந்தார், அவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார், யாதும் ஊரே யாவரும் கேள்வி ரெண்டுன்னு. அதனால வந்து இந்த இது வந்து அந்த வார்த்தை வந்து ஐநா சபையில் இருக்கு, நயகர நீர்வீழ்ச்சியில் இருக்கு, அந்த அவ்வளவு ஒரு இதானது. அதனால தமிழ் மேல அவருக்கு ரொம்ப ஒரு இது, அவருடைய சாதனைகள் சொல்லிட்டே இருக்கணும். என்ன கடைசியில வந்து
கொல்லப்பட்டார் அப்படி துப்பாக்கிகளால் கொல்லப்பட்ட செய்தி வர. அது என்ன எனக்கு ஒரு வருத்தம்னா, அந்த இந்திரா காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு டிவி நியூஸ்ல பார்த்தா தெரிஞ்சுக்க வேண்டியது. அவங்க குடும்பத்தார் போய் மலர் வளையம் வச்சு அஞ்சல் செலுத்துறாங்க. ஆனா வெளிநாடுகளில் அவர்களுடைய புகழ் என்னைக்குமே இருக்கு. போலந்துல ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இந்திரா காந்தி பல்கலைக்கழகம் இருக்கு. ரஷ்யாவில் ஒரு வைரக்கல் கிடைச்சுதான், அதுக்கு பேர் இந்திரா காந்தி வச்சிருக்காங்க. நம்ம இந்திரா காந்தியை கிட்டத்தட்ட மறந்துட்டோம். ஆனால் வெளிநாட்டுக்காரங்க இரும்பு பெண்மணி, சாதனை பெண்மணி, இன்னும் இந்திரா காந்தி போற்றி புகழ்ந்துட்டு இருக்காங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாகும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டே. அன்பெனும் உயிர் ஒளி அறிவே அன்பெனும் அணிவுள் அமைந்த பேரொளியே அகழ்வாரை தாங்கும் புவியே செந்தமிழ் மொழியே தேன் தமிழ் சுவையே இங்கு கூடியிருக்கும் அவையே அவையில் இருக்கும் பெருந்தகையே. அன்னை தமிழுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கிறார் திருவள்ளுவர். அதாவது ஒழுக்கமே உலகில் உள்ள அனைத்து உயர்வை தருகிறது என்கிறார். மாணவ பருவத்தில் ஒழுக்கத்தின் பங்கு மிக முக்கியமானது. நம் பொய்யாமொழி புலவர் ஒழுக்கத்தின் மேன்மையை ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் தெளிவாக விளக்கினார். வாழ்வில் வெற்றியை கொடுப்பது ஒழுக்கமே என்று சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடேழு வள்ளல்கள் புகழை பாடு பேகன் மலையில் ஆடிய மயிலுக்கு குளிரால் வாடுதே என நினைத்து போர்வை போர்த்திய உயிர்நேயன் உலகத்தில் அவன் பெயரே பேகன். பாரி கொல்லியிலே படர்ந்திருந்த முல்லை கொடி கொம்பின்றி வாடிய நிலை கண்டே எல்லையில்லா அன்புடையோன் பாரி வள்ளல் ஏறி வந்த தேர் தன்னை தந்தான் வாழி. காரி அனைவருக்கும் இருப்பதெல்லாம் எடுத்து தந்தே ஏழையருக்கு செல்வத்தை அள்ளி தந்தே குதிரையை கொடையாக கொடுத்தான் வள்ளல் காரி. குடநிலையில் பாடுகிறோம் வள்ளல் வாழி. ஐ என்னும் ஆனட்டீரன் பைநகம் பறித்தளித்த அரிய ஆடை பக்தி நெறி தவறாத ஈசனுக்கே மெய் அன்பில் அளித்தானே ஐ என்னும் வள்ளல் அவன் புகழை பாடுவேன் அழகு தமிழ் சொல்லில். அதியமான் தகடூரின் தமிழ் வள்ளல் கருமலையின் அதிபதியாம். நெடுநாள் உயிர் வழங்கும் அரு நெல்லிக்கனியை தான் உண்டால் என்ன பயன்? தமிழின் தாயவள் அவ்வைக்கு புதிய வான் போல் அளித்தான் அதியமான் என்னும் வள்ளல். நல்லி வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் வாஞ்சையுடன் வழங்குவது யார் என்று அறியாதே. உள்ளது எல்லாம் வறியவர்களுக்கு என்று உவந்தளித்த செல்லுமோ எங்கள் நல்லி என்னும் பெருந்தகையாம். ஓரி சொற்போரில் தமிழ் வல்லவருக்கு புலவர்க்கு சொற்றமிழில் திறனுடைய பாணருக்கு விற்போரில் வித்தகையாம். மலையின் செல்லமோ பெரிது அவன் உயிர் தமிழில் கொண்ட காதல் அரிது. இவ்வேழு வள்ளல்கள் வாழ்ந்த நாடு என் தமிழ்நாடு என்று பெருமையுடன் கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கும் வருகை தந்திருக்கும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் மாணவ மணிகளுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அப்புறம் முதல்ல கவிதை. ஆறுமுகத்தின் வேண்டுகோளுக்கிணங்க திருக்குறள் என்ற வார்த்தையே இல்லாமல் ஒரு கவிதை. திருக்குறள் வந்துருச்சு இல்லையா? இந்த எதிர்வு நான் தரணியில் வேண்டும் தமிழ்தாயின் தலைமை.
தலைப்பு, கவிதையின் தலைப்பு: தரணியில் வேண்டும் தமிழ்த்தாயின் தலைமை. தமிழன்னை தழுவியே தாலாட்டும் மேகம், தமிழன்னை அணைப்பிலே இளைப்பாறும் மோகம். தமிழன்னை தழுவியே தாலாட்டும் மேகம், தமிழன்னை அணைப்பிலே இளைப்பாறும் மோகம். தமிழினை பயின்றதே ஞான் செய்த யோகம், தமிழ்தனை பழித்திடும் போது நான் நாகம். தமிழுக்குள் மூழ்கியே முத்தெடுக்கும் தாகம், தமிழமுதம் பருகியே பசியாரும் வேகம். தமிழுக்கு தீங்கனில் தாங்காது தேகம், தமிழ் மழலை சொல்லிலே தங்காது சோகம். தமிழ் தேனை உண்ணும் பொன் வண்டாக வேண்டும், தமிழ்தாயின் தலை சூடும் செண்டாக வேண்டும். தமிழ் தென்றலோடு நான் விளையாட வேண்டும், தமிழ் மாலை பொழுதோடு உறவாட வேண்டும். தமிழ் மலரில் எந்நாளும் நான் மணக்க வேண்டும், தமிழ் வாலை குமரியையே மணமுடிக்க வேண்டும். தமிழ் வானிலே பறந்து சிறகடிக்க வேண்டும், தமிழ் நிலவை நெஞ்சிலே சிறைபிடிக்க வேண்டும். தமிழ் ஆல மரத்தாணி வேறாக வேண்டும், தமிழ் தேரை ஓட்டும் சார் அதியாக வேண்டும். தமிழ் பாலை தந்தென்னை ஆளாக்க வேண்டும், தமிழுக்கு மட்டுமென் தலை வணங்க வேண்டும். தமிழ்ச்சோலைக்குள் புள்ளி மானாக வேண்டும், தமிழ் அருவியில் துள்ளும் மீனாக வேண்டும். தமிழ்தாயின் மடித்தவளும் சேயாக வேண்டும், தமிழுக்கு தொண்டாற்றி ஏசாக வேண்டும். தமிழ் வாழ தோள் தந்து தடை நீக்க வேண்டும், தமிழ் மீள தாழ் பணிந்து துயர் போக்க வேண்டும். திக்கட்டும் தமிழ்தாயின் புகழ் சிறக்க வேண்டும், தக்கட்டும் அவள் தலைமை தரணியில் மீண்டும். நன்றி. சுதிபுடி. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி எங்குமில்லை. ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார் யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார் யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை, ஒன்றிருக்க ஒன்று வந்தால் அமைதி எங்குமில்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி எங்குமில்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால்
தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி எங்குமில்லை, அமைதி எங்குமில்லை. நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கம்பன் கலைக்கூடமானது பல அறிஞர் பெருமக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதில் மிகவும் மகிழ்கிறேன். பெற்றோர்களாகியவர்கள் தங்களது குழந்தைகளுக்கு தவறாமல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு குறள் என்னவென்றால், உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன்பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனல். இது மிகவும் அவசியமாக கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அடுத்து, பிறருடைய பொருள்களை அபகரிக்க வேண்டும் என்று குழந்தைகள் விரும்பக்கூடாது என்பதை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே இதனுடைய சாராம்சம். ஏனால் நன்னறியில் செல்லக்கூடிய வழியை இது ஏற்படுத்துகிறது. அடுத்து, அமெரிக்காவிலே ஜனசபையில் ஒரு டெமோக்ராட்டிக் அண்டு ரிப்பப்ளிக் என்ற 2 கட்சிகள் மட்டுமே உண்டு. நமது இந்தியாவில் பல நூறு கட்சிகள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று யானை சின்னம், இன்னொன்று கழுதை சின்னம். ஒரு சமயம் அங்கு இருக்கும் பொழுது யானை சின்னக்காரர் என்ன சொன்னார் என்றால், இங்கு இருப்பவர்களில் பாதி பேர் கழுதைகள் என்றார். உடனே சபை என்ன சொன்னது என்றால், நீங்கள் சொன்னதை வாபஸ் வாங்குங்கள் என்று கோரிக்கை வைத்தது. ஆனால் அவர் என்ன சொன்னார் என்றால், சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு உடனே சொன்னார், இங்கு இருப்பவர்களில் பாதி பேர் கழுதைகள் அல்ல. என்னால் முதலில் என்ன சொன்னாரோ அதை நிலைநிறுத்தி விட்டார். சொல்லுக சொல்லை அச்சொல்லை வெல்லுஞ்சொல் பிரிதொன்று இன்மை அறிந்து என்பதற்கு இணங்க அவர் தன்னுடைய உரையை ஆற்றினார். அவர் என்ன நினைச்சாரோ அதை நிறைவேற்றினார். அடுத்து, எல்லாரும் ஒரு நேர்காணலில் இது பண்ணாக்க என்ன பண்ணுவோம், ஒரு கேள்வி கேட்டாக்க தெரியலைன்னா என்ன பண்ணிடுவாங்க, எல்லாரும் வெளியே போயிருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரியாது, கேட்ட கேள்விக்கு விடை தெரியாது என்று பரிசு வாங்கியவரும் வேலை வாங்கியவரும் ஒருத்தர் உண்டு. அவர் யார் என்றால் டாக்டர் உவே சாமிநாத ஐயர். கேள்வி கேட்டவர் யார் என்றால் தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். என்ன கேள்வி கேட்டார் என்றால், குற்றிய லுகரத்துக்கும் குற்றிய லிகரத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருக. அதனுடைய விடையே எனக்கு தெரியாது. குற்றிய லுகரத்துக்கும் ஒன்று கு என்பது 4ஆம் வேற்றுமை உருபு. அதனால் அவர் வேலையும் வாங்கிட்டார், பரிசும் வாங்கிட்டார். அதே போல இந்த காலகட்டத்திலே 4.5 கோடி மதிப்புள்ள ஒரு உண்மையான பொன்னாடையை ஒருவர் வாங்கினார் என்றால் அவர் டாக்டர் உவே சாமிநாத ஐயர். ராமநாதபுர மன்னரிடமிருந்து ஏறத்தாழ 465 கிராம் எடையுள்ள தங்கத்தினாலான பொன்னாடையை அவர் பெற்றார். அவருடைய ஈடுபாடு மற்றும் உழைப்பின் காரணமாக நாம் இப்பொழுது படித்து கொண்டிருக்கின்ற சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாமே நமது கையில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் அவரை தாழ்பணிந்து வணங்க வேண்டும். அடுத்து, எனது தாத்தா யார் என்றால் சீனா கூனா பானா லானா சொக்கநாத புலவர். அவருக்கு 18 ஊர்களில் சேர்ந்து பொன்னமராவதி என்ற ஊரில் புலவர் என்ற பட்டத்தை கொடுத்தார்கள். ஏனென்றால் அவருடைய நாவன்மையும் சொல்வன்மையும் பாக்களுக்கு உரை எழுதுவதிலும் மிகுந்த ஆற்றலை பெற்றிருந்தார். ஏனென்றால் அவர் ராமாயணத்துக்கு உரை எழுதி பதிப்பிப்பதற்கு பொருளாதார வசதி இல்லாமல் ஒரு சீமாட்டியை நாடினார்.
ஆனால் கடைசி வரைக்கும் இதோ செய்கிறேன் அதோ செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு கடைசி வரை செய்யவில்லை. அவர் எழுதியது எல்லாம் பேப்பரில் அல்ல, காகிதத்தில் அல்ல, ஏடுகளில் எழுதினார் உரையை ராமாயணத்துக்கு. அப்படிப்பட்டவர் அந்த பாடலை எழுதி பதிப்பிக்க முடியாமல் அவருடைய ஆசை நிராசையாகிவிட்டது. அதனுடைய ஏடுகள் எல்லாம் எனது மாமாக்கள் சிறுவர்களாக இருந்ததனால் அதை பாதுகாக்க முடியவில்லை. எங்கு சென்றது என்று இப்பொழுது தெரியவில்லை. அவர் எப்படிப்பட்டவர் என்றால், நீங்கள் ஏதோ ஒரு சபையில் புலவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது பேசுவதற்கு வந்து கொண்டிருக்கிறார். வந்து அமர்ந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்க ஒரு 5 மணித்துளிகள் மட்டும் இருக்கிறது. அப்பொழுது புலவர் கேட்கிறார், 5 மணித்துளிகள் தான் இருக்கிறது, ஆனால் எனக்கு இன்னும் பொருள் தரவில்லையே அப்படி என்று கேட்கிறார். நிர்வாகி உடனே ஓடி வந்து அவருக்கு தேவையான சன்மானத்தை கொடுக்கிறார். புலவர் கேட்டது, எனக்கு பொருள் தரவில்லை என்பது என்னவென்றால் பேசுவதற்கு தலைப்பை கேட்டார். நிர்வாகி ஓடி வந்து இவருக்கு தேவையான சன்மானத்தை கொடுத்து விட்டார். அந்த அளவிலே அருமை பெருமை நிறைந்தவர் என்று சொல்ல கேள்வி. புலவர் அவர்கள் சீனா குணா பானாலானா சொக்கநாத புலவர். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் என்று எடுத்துக்கொள்வோமே, நீங்கள் 27ஆம் தேதி கோயம்புத்தூர் வரும்படி இருக்கும் என்று ஏதோ ஒரு நேரத்தில் சொல்கிறார்கள். சொல்லும்போது அப்பொழுது அவர் சொல்கிறார், வரும்படி இருக்குமா? அப்படின்னா வர்றங்க. வரும்படி என்றால் இன்கம் என்று பெரு. அடுத்து இங்கு சாதிப்போருக்கு சாதிப்போர் தேவையில்லை. இப்ப ரஷ்யா உக்ரைன் போன்ற நாடுகள் எல்லாம் பல ஆண்டுகளாக போர் நிகழ்ந்து வருகிறது. பல்லாயிரம் அல்லாமல் பல லட்சம் மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். பாதிப்போர்கள் பல லட்சம் பேர்கள் என்பதை பகுத்துணர்ந்தால் உலகில் பாதி போர்கள் இருக்காது, அதனால் பாதிப்போர்களும் இருக்காது. உலகில் பாதிப்போர்கள் பல லட்சம் பேர்கள் என்று பகுத்துணர்ந்தால் உலகில் பாதி போர்களும் இருக்காது, அதனால் பாதிப்போர்களும் இருக்காது. அடுத்து ஒன்று, ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு 2 குழந்தைகள், பள்ளி சிறுமிகள் 9வது 10வது படிக்கின்ற 2 மாணவியர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் வாயெல்லாம் பல்லாக வாடி போகலாம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அந்த வழியாக வந்த ஒருவர் கேட்கிறார், எங்கே செல்கிறீர்கள் என்று. அந்த சிறுமிகள் சொல்கிறார்கள், அந்த நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் என்று. இடையில இன்னொரு சிறுமியையும் அழைத்து கொண்டு செல்கிறார்கள். மிகவும் சந்தோஷமாக செல்கிறார்கள். அந்த பங்கெடுத்த சிறுமிகளில் ஒருவருக்கு மட்டுமே பரிசு கிடைக்கிறது, மற்ற 2 சிறுமிகளுக்கும் பரிசு கிடைக்கவில்லை. இருந்தாலும் அந்த நிர்வாகி என்ன பண்ணுகிறார் என்றால், பங்கெடுத்த பரிசு பெறாத 2 பரிசு கொடுக்கிறார். ஒரு சிறிய அளவில் ஒரு பரிசு கொடுக்கிறார். என்னங்க, வெற்றி பெற்றவர்களுக்கு தானே பரிசு கொடுப்பாங்க, நீங்க பங்கெடுத்ததுக்காக பரிசு கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. நான் வரும்போது வாடி போகலாம் என்று வாயெல்லாம் பல்லாக நிகழ்ச்சிக்கு ஆரவாரமாய் வந்தவர்கள் திரும்பும் பொழுது அவர்கள் மனமும் நட்பும் வாடி போகலாம் என்பதனாலேயே நான் அந்த பரிசை கொடுத்தேன். வாடி போகலாம் என்பதற்கு அர்த்தம் வாடி போகக்கூடாது என்பது. அடுத்து ஒரு பாடல், இது நானாக எழுதிய பாடல் தான். 1986 முதல் 96 வரை எழுதப்பட்ட பாடல். ஓலை குடிசையிலே காளை கருக்களிலே ஒரு காளை கருக்களிலே கண் விழித்த கண்ணம்மா கஷ்டந்தான் என்னம்மா. ஓலை குடிசையிலே காளை கருக்களிலே ஒரு காளை கருக்களிலே கண் விழித்த கண்ணம்மா கஷ்டந்தான் என்னம்மா. ஒன்று திண்ணையிலே உட்காந்து பேசலாமே, துண்டு பண்ணையிலே துடிக்காம இருக்கலாமோ,
நண்டு நாரையும் தான் நம்மோட உணவாச்சு. உண்டு ஊரையேற்கு முத்தமரை உணர வேணும். ஓலை குடிசையிலே ஒரு காளை கருக்களிலே ஒரு காளை கருக்களிலே கண் விழித்த கண்ணம்மா கஷ்டந்தான் என்னம்மா. காடுகரை கண்டு வந்து கஞ்சி பானை ஏந்திக்கிட்டு கற்கருவா தூக்கிக்கிட்டு கழனி பக்கம் போறவளே கண்ணம்மா. காலை முதல் மாலை வரை களைப்பின்றி உழைப்பவளே கண்ணம்மா. அந்தி முதல் சந்தி வரை சளைப்பின்றி உழைப்பவளே கண்ணம்மா. ஓலை குடிசையிலே காளை கருக்களிலே ஒரு காளை கருக்களிலே கண் விழித்த கண்ணம்மா கஷ்டந்தான் என்னம்மா. ஆடு மாட்டை பார்க்க வேணும், அத்தனையும் சேர்க்க வேணும், கோழி குஞ்ச காக்க வேணும், கொக்கரிப்பை அடக்க வேணும், கணக்கு நோட்டு வாங்க வேணும், காசு நீங்க தர வேணும். மூத்த பொண்ணு முணங்க கண்டாய் முத்தம்மா, முல்லை இதழ் விரிக்கும் முத்துச்சரம் சிரிக்கும். ஓலை குடிசையிலே காளை கருக்களிலே ஒரு காளை கருக்களிலே கண் விழித்த கண்ணம்மா கஷ்டந்தான் என்னம்மா. முல்லை இதழ் விரிக்கும் முத்துச்சரம் சிரிக்கும், தத்தி தத்தி தாவி வரும், தங்கத்தமிழ் பேசி வரும், சுத்தி சுத்தி ஓடி வரும், சுந்தரமாய் பாடி வரும். மழலை முகம் காணும் போது மணக்கவளை மறந்து போச்சு, கள்ளம் இல்லா உள்ளமாச்சு, கவலையெல்லாம் மறந்தாச்சு. சாதி சனம் எல்லோருமே சஞ்சலந்தான் சந்தாங்க, பாவி மனம் பதறுதே பம்பரமாய் சுழலுதே. பட்டினியும் பசியுந்தான் எங்க சாதி, பட்டினியும் பசியுந்தான் எங்க சாதி, படைத்தவன் படைத்துட்டான் என்ன நீதி. சட்டினியும் சாம்பாரும் சத்தியமா பார்த்ததில்ல, பத்தினியும் இத்தினியும் பாதை மாறி போனதில்ல, உல்லாசம் ஊர்கோலம் உற்றவங்க உணர்ந்ததில்ல. ஓலை குடிசையிலே காளை கருக்களிலே ஒரு காளை கருக்களிலே கண் விழித்த கண்ணம்மா கஷ்டந்தான் என்னம்மா. சல்லாபம் சரசந்தான் சந்தியிலான வரசந்தான், சல்லாபம் சரசந்தான் சந்தியிலான வரசந்தான். ஏழை மனம் எங்களாச்சு எல்லாத்துக்கும் வாடலாச்சு, வலுத்தவங்க ஓடலாச்சு வதைப்பதுமே கூடலாச்சு. முந்தானையில் முடிஞ்சு வச்சா முந்தானையில் முடிஞ்சு வச்சா, முக்கா துட்ட 3 தரம் முந்தானையில் முடிஞ்சு வச்சா. கையில தான் காத்திருக்கேன் கையில தான் காத்திருக்கோம், நம்பி கையில தான் காத்திருக்கேன் கண்மலர பூத்திருக்கான். ஓலை குடிசையிலே காளை கருக்களிலே ஒரு காளை கருக்களிலே கண் விழித்த கண்ணம்மா கஷ்டந்தான் என்னம்மா. அடுத்து வாசமான வாசம், வாசமானால் வாசம் தேவையில்லை, வன வாசம் தேவையில்லை. இதனுடைய இது என்ன அப்படின்னு கேட்டாக்க அர்த்தம் என்னன்னு கேட்டாக்க, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அவ்வளோதான். வாசமான வாசம், வாசம்னா இருக்கக்கூடிய வீட்டுக்கு பேரு இன்னும் வாசம். வாசமான வாழ்கின்ற வாழ்க்கையானது மகிழ்ச்சி நிறைந்தது என்றால் வனவாசம் தேவையில்லை. சரி சரி, நன்றி, வணக்கம். தேடிச்சோறு நிதம் தின்று தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவமெய்தி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என என் பாரதியின் பாதம் தொட்டு. பாரதியை பத்தி ஒரு சின்ன கவிதை, அப்புறம் அக்பர் பீர்பால் பத்தி ஒரு கதை சொல்றேன். குழந்தைங்களாம் நிறைய பேர் இருக்கிறனால. பாரதி பாரதி பேரிலே தீயை கொண்ட என் பாட்டன் பேனா முனையால் பேரண்டத்தை ஆட்டி வைத்தவன். அது என்னவோ தெரியவில்லை, வறுமையில் காதல் கொண்டவர்கள் எல்லாம் கவிஞர்களாகி விடுகின்றனர், இல்லை புரட்சியாளர்களாகி விடுகின்றனர். அது என்னவோ தெரியவில்லை, வறுமையில் காதல் கொண்டவர்கள் எல்லாம் கவிஞர்களாகி விடுகின்றனர், இல்லை புரட்சியாளர்களாக ஆகிவிடுகின்றனர்.
பெற்ற பிள்ளைக்கு சோறில்லை என்ற போதும் கூட பறவைகளை பிள்ளையாக பார்த்து பசியாற்றியவன் என் பாரதி. பெண்ணால் பெண் விடுதலைக்கு பேனா பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டதை கூட பெருமையோடு சொல்லிக் கொண்டவன். பெண்ணால் பெண் விடுதலைக்கு பேனா பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டதை கூட பெருமையோடு சொல்லிக் கொண்டவன். அவன் நெற்றி முற்றத்தில் வைத்திருந்த வட்ட பொட்டிலிருந்து பல கவிஞர்கள் வந்தனர்களாம். அவன் நெற்றி முற்றத்தில் வைத்திருந்த வட்ட பொட்டிலிருந்து பல கவிஞர்கள் வந்தனர்களாம். ஒரு கவிஞனின் பொறுப்பு கவிதை எழுதுவது மட்டுமல்ல, காலங்களை வார்த்தைகளால் மாற்றுவதும். அதை அப்படியே செய்தவன் பாரதி. எழுதிய வார்த்தையெல்லாம் எழுச்சி, பண்ணியதெல்லாம் வெறும் புரட்சி. பேனா முனைகளால் பேரெழுச்சி. காதல் மட்டும் கொண்ட ஒருவன் போதும் காலங்களை காதலால் மட்டுமல்ல கருத்துகளிலும் மாற்றியமைக்க முடியும் என்பதை நிரூபித்தவன் என் பாரதி. அக்பர் பீர்பால் பத்தி ஒரு கதை. ஒரு நாள் அக்பரும் பீர்பாலும் வந்துட்டு ஒரு தோட்டத்துக்கு நடுவுல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி நிறைய சின்ன குழந்தைங்க அங்க விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க, ஓடி ஆடி விளையாண்டுகிட்டு இருந்திருக்காங்க. அப்ப வந்து அதுல ஒரு குழந்தை வேகமா போயிட்டு ஒரு சுண்ணாம்பு கல் எடுத்து ஒரு கோடு போட்டிருக்கு. அப்ப அக்பர் வந்து என்ன கேட்டிருக்காரு, பீர்பால் நான் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன சவால் கொடுக்க போறீங்க அரசரே அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த கோட்டை நீங்க அழிக்க கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, ஆனா எனக்கு இந்த கோட்டை சின்ன கோட்டா மாத்தி காட்டுங்க. இந்த கோடு வந்து எனக்கு சின்ன கோடா ஆகணும், ஆனா நீங்க அதை எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. பீர்பால் கொஞ்சம் கூட யோசிக்காம நேரா போய் அந்த சுண்ணாம்புக்களை எடுத்துட்டு நான் இப்ப மாத்தி காட்டிரட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. எங்க மாத்தி காட்டுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவர் பக்கத்துலயே ஒரு பெரிய கோடு வரைஞ்சிருக்காரு. இந்த கோடு தானாவே சின்ன கோடா ஆயிருச்சு. இது மாதிரிதான் நம்ம பல பிரச்சனைகள்ல நம்ம பெருசா யோசிச்சுக்கிட்டு இருக்க பல விஷயங்களை நம்ம ரொம்ப சின்னதா தெளிவா யோசிச்சோம்னா ரொம்ப சுலபமா முடிச்சிடலாம். இங்க இருக்க குழந்தைங்களுக்காக சொல்றேன். நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி. கம்பரின் பாடல்களில் கவிநயம் கொண்ட ரசனை கொண்ட ஒரு கம்ப ராமாயண பாடலையும் அதன் விளக்கத்தையும் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் லங்காதிபதி தசானந்தன் என்றெல்லாம் சிறப்பு பெயர் பெற்ற ராமனுடன் போர்க்களத்திலே போர் புரிந்து தோற்ற நிலையில் நிராயுத பாணியாக நிலை குலைந்து நாணம் கொண்டு தனது 6 சிறப்புகளை இழந்து இலங்கை நகருக்குள் நுழைகின்ற காட்சியை மிக அழகாக கம்பர் படம் பிடித்து காட்டுகிறார். பாடல் இதோ. வாரண பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கே நயம்பட உரைத்த நாவும் தாரணி மவுளி 10 சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். இதுதான் அந்த பாடல். அது என்ன 6 சிறப்புகளை இழந்த ராவணன். முதலாவது சிறப்பு, முதலாவது வரி, வாரண பொருத மார்பும். வாரணம் என்றால் யானை. 8 திக்கு யானைகளுடன் சண்டை போட்டு அதையும் ஜெயிச்ச அந்த மார்பு வலிமையான மார்பை இழந்த ராவணன் முதலாவது சிறப்பு. இரண்டாவது, வரையினை எடுத்த தோளும். வரை என்றால் மலை, அதாவது கைலாய மலையையே பெயர்த்தெடுத்த ராவணின் தோளும். மூன்றாவது, நாரத முனிவர்க்கே நயம்பட உரைத்த நாவும். நா என்றால் நாக்கு, அதாவது நாரத முனிவருக்கு சமமாக சாமகானம் பாடி சிறப்பு பெற்ற நாக்கையும். மூன்றாவது சிறப்பு. நான்காவது, தாரணி மவுளி 10. தார் என்றால் மாலை,
மாலை அணிந்த தலையில் சூடிய கிரீடங்கள் 10ஐயும் இழந்த ராவணன். 5வது, சங்கரன் கொடுத்த தோளும் சிவபெருமானிடம் தவமாய் தவமிருந்து மிக அரிதாக வாங்கிய வாளையும் இழந்த ராவணன். 6வது, வீரமும் களத்தே போட்டு தனக்கே உரித்தான வீரத்தையும் போர்க்களத்திலே போட்டபடி போட்டு இலங்கை நகருக்குள் வெறுங்கையோடு இலங்கை புக்கான். வெறுங்கையோடு, கையில் ஏதும் இல்லாத நிராயுத பாணியாக இலங்கை நகருக்குள் நாணத்தோடு சென்றான் என்ற இந்த கம்ப ராமாயண பாடலின் மூலம் உண்மையிலேயே கம்பரின் கவிநயம் பாராட்டுக்குரியது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நூல் ஒன்று பரிசுமையா ஐயா கொடுத்துருங்க, மருத்துவரையா கொடுத்தாங்க. இது நாங்கள் தொகுத்த வசந்த வாசலில் 2-3 ஆண்டுகள் ஒன்றும் செய்யலைங்க. அது தொகுத்து அவசரத்தில் தொகுத்ததுனால நான் இதில் ஒரு 5 கவிதை கொடுத்துருக்கேனுங்க. ஆமாம், அந்த ஒரு 5 கவிதைக்கு கொடுத்துருக்கேன். 300 ரூபா போட்டு பண்ணுதுங்க. நானே 1500 கொடுத்தேன். அது மாதிரி நம்ம கம்பன் கழகத்தில் இப்போ நிறையா செய்திகள் சொல்லக்கூடியவங்க, அறிவாளிகள், அறிஞர்கள் வர்றதுனால ஒரு நூல்கள் இந்த ஆண்டுக்குள்ள நம்ம அண்ணனை வைத்து பெரும்புலவர் அண்ணனை வைத்து அவருடைய பொறுப்பில் ஒரு நூல்கள் ஒன்று நம்ம ஒரு டாக்குமெண்டேஷன் ஏதாவது ஒன்று செய்யணுங்க. அது இந்த புத்தகத்தில் அது மாதிரி அவங்க செஞ்சுருக்காங்க. ஒரே மாதத்தில் தான் அவசரப்பட்டாங்க. நம்ம கம்பன் கலைக்கூடத்தின் சார்பாக ஆண்டு விழாவில் இது பண்ணலாம். எல்லாரும் சேர்ந்துருந்தோம்னா இது நல்ல சிறப்பாக செய்யக்கூடிய வேலை இருக்குது. கவிதைகள், கட்டுரைகள், துணுக்குகள் அப்படி பண்ணலாங்க. இதில் ஒரு பாட்டு என்னுடைய பாட்டு இருக்குங்க. அதை மட்டும் சொல்லிட்டா வேலை முடிஞ்சு போச்சுங்க. எல்லாரும் திருக்குறள்லாம் ஆழங்கால் பட்டு நல்லா செய்கிறதுனால மருத்துவர் ஐயா அன்றைக்கி அது விட்டுறாங்க. அவர் சொல்கிறாரு, அந்த நற்றிணையில் தாதுவன் பறவை பேதுரலஞ்சி மணினா ஆர்த்த மான்வனை தேரன் ஒதுக்கான் தோழி அவர் தோன்றுமாறு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஐயா சொன்னாங்க. அப்புறம் கணிகன் பூங்குன்றனார் பாட்டில் அருமையான பாட்டு ஐயா அப்படி சொன்னாங்க. நாங்கள் 9ஆம் படிக்கிற போது அது இருந்ததுங்க. நான் ஆசிரியரான போது காரமடையில் இருந்தபோது அது 9ஆம் வகுப்பு அந்த பாட்டு வந்தது. அப்பொழுதுதான் நான் சிந்தனை மேடைன்னு ஒன்று தொடங்கி மாணவர்கள் 3500 பேச தெரியலைங்க. அப்புறம் அவங்க பேச வச்சு ஒரு நூலாக தொகுத்து மேடை சிந்தனைன்னு ஒரு புத்தகம் போட்டோங்க. 1000 படிகள் போட்டோம், தீர்ந்துருச்சு. அந்த புத்தகம் எங்கே இருக்குதுன்னு தெரியலைங்க. மாணவர்கள் பேசி மாணவருக்காக வெளியிட்ட புத்தகங்கள் அதுங்க. அது மாதிரி வேலையெல்லாம் நம்ம செய்வோம். திருக்குறள் நிறைய நல்லா சொல்லியிருக்காங்க. மிக சிறப்பாக பாட்டெல்லாம் பாடிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதில் ஸ்ரீலங்கா போனதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு கவிதைங்க, அதை படிச்சிடுறேன். இலங்கை சென்று வருவதெல்லாம் எளிய செயலே மிகவாகும், கலங்கும் நாள்கள் குறைவதனால் காணும் இடங்கள் நிறைவாமே, இளங்கும் இயற்கை களிநடத்தை எங்கும் கண்டே கழித்திடலாம், துளங்கும் புத்தர் வழிபாடே துயரம் போக்கும் பண்பாடாம், இலங்கை சென்று வருவதெல்லாம் எளிய செயலே மிகுவாகும், கண்டி கொழும்பு நுவரேலியா கனவு மிகுந்த பெண் தோட்டை கண்ட நகர்கள் நான்கினுமே கவின்மிகு காட்சி வனப்பாமே, பண்டு முன்னோர் கண்டவைகள் பாரில் நுட்பம் கலந்தனவே, உண்ட உணவில் கடல் உணவும் உவக்கும் காய்கறி நிறைந்தனவே, இலங்கை சென்று வருவதெல்லாம் எளிய செயலே மிகவாகும், ராமர் சீதை கோயில்கள் நல்ல சிவனுரை கோயில்கள், இரவு குறைய பகல் நிறைய இன்ப உலாவை நிறைவு செய்தோம், திரவ உணவில் இளநீரும் தின்னம்மான மீன் உணவும் விரைவாய் தரவே முயல்கின்றார், விரும்பி உலகோர் வருகின்றார், மலைவளம் மழைவளம் நிறைவுண்டு மக்கள் உயர ஓடுகின்றார், கலைவளம் மிகவே காண்கின்றோம் கல்வியில் பல்கலை கண்டோமே, விளைதனில் நம்முடை பணம் காசு வீரிய 2 மடங்காமே, இலைதலை உனக்கும் மாந்தரலே இன்ப தேயிலை செலாவணியாம், மதுரையில் இருந்து இலங்கைக்கு மணியும் ஒன்றில் பறந்திடலாம், மதுரமான காடுகளும்
வானம் உயர்ந்த மரவளமும் அதிவிரைவாக மழை வளத்தை அள்ளி கொண்டு சேர்க்கிறது. விதிமுறை சாலைகள் பளபளக்கும் வீதிகள் சென்று கழிப்பீரே, இலங்கை சென்று வருவதெல்லாம். 1 மணி நேரம் தானுங்க, 4 மாநிலங்கள் பார்த்தோம். போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, போய்க்கலாம். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ். கவிதையின் தலைப்பு நாளைய விடிவெள்ளிகள். குழந்தைகள் தலைகணம் இல்லாத வாழ்வின் இலக்கணங்கள். அவர்கள் இன்னும் அச்சுக்கு வராத புத்தம் புதிய வெள்ளை காகிதங்கள். அவர்களை மதிப்புமிக்க கரன்சிகளாக்குவதும் விலை மதிப்புள்ள புத்தகங்களாக்கவும் நம் கையில் தான் இருக்கிறது. இந்த தடைகளில்தான் விண்வெளியை அளக்கும் விஞ்ஞானிகள் ஒளிந்திருக்கின்றனர். மரணத்துக்கும் மருந்து கண்டுபிடிக்கும் மாமேதைகள் மறைந்திருக்கின்றனர். அதனால் சினிமா கவர்ச்சிக்கும் இனக்கவர்ச்சிக்கும் சிக்குண்டு போகாமல் சீர்களை நோக்கி சீர்திருக்கிறார்கள். கற்றுக் கொடுப்போம். போதைகளின் பாதைகளை மூடி வைப்போம், மேதைகளின் பாதைகளை திறந்து வைப்போம். இணையதளத்தில் அவசியமானதை தேடவும் அவசியமற்றதை மூடவும் வலியுறுத்துவோம், வழி நடத்துவோம். குற்றங்கள் செய்ய நற்குணமே சிறந்ததென்று குழந்தைகளுக்கு உணர வைப்போம். ஜாதி மத பேதங்கள் அல்ல, மனிதநேயத்தை பிஞ்சு மனிதன் பதிய வைப்போம். கூலிக்காக குழந்தைகள் தொழிற்கூடங்களில் வதைப்பதை தடுப்போம். அந்த சின்னஞ்சிறு வேர்களில்தான் நாளை விடிய இருக்கிறது என்பதை புரிய வைப்போம். நாளை உலகத்தில் நம் குழந்தைகளை ஆகாய உயரத்தில் விடுதலை நட்சத்திரங்களாக ஜொலிக்க வைப்போம். நன்றி. அது மாதிரி நீங்க பேசுறதையும் மற்றவங்க கேட்கணும், மற்றவங்க பேசுறதும் நாம கேட்கணும். ரொம்ப நிகழ்வு வந்து இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு. அது மாதிரி அந்த குழந்தைகள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம மருத்துவர் வந்து உங்களுக்கு பரிசு உங்களுக்கு கொடுக்கறது, நீங்களும் நன்றாய் படித்து இந்த மாதிரி கொடுக்கிற நிலைமைக்கு நீங்களும் வர வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான். அதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் இந்த நிகழ்வுகள். இந்த ஒண்டிபுதூர்லேருந்து நாங்கள் ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்து கொடுக்குறோம்னா இதுதான் காரணம். தலைமை ஆசிரியர் கூட இங்கேயே கொண்டு வந்து கொடுக்கலாம் இல்லைங்கன்னாரு. இல்லைங்க, கம்மன் கலைக்கூடத்துக்கு வந்தால் இத்தனை அறிஞர்கள் பேசுவதை கேட்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இது பெற்றோர்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு உங்கள் பசங்க ஏற்படுத்தி தராங்க. அதை நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. மணி 1:30 ஆயிடுச்சுங்க. நானும் சீக்கிரமாக ஒரு நிகழ்வில் வந்து இந்திரஜித் படிச்சுட்டு இருக்கிறேங்க. ரொம்ப சுவையாக இருக்குது. அதை நான் சீக்கிரமாக சொல்லிடுவேன். வந்து ரொம்ப சுவையாக இருக்கிறது, சோகமாகவும் இருக்கிறது. ஏன்னா நான் அதனுடைய கதை என்னென்னா, ராமனுக்காக அப்பா இறந்துடுறாரு, இது அப்பாவுக்காக மகன் இறந்துடுறான். ரொம்ப அதான் ஒரு வித்தியாசமான ஒரு திரைக்கதை அமைச்சிருக்கிறதுனா, கம்பரை விட சிறப்பு இருந்தால் ஆஸ்கார் அவார்டு ஃபஸ்ட்டு கம்பனுக்கு தான் கொடுக்கணும். அவ்வளவு சிறப்பாக கொண்டு போறார். அது வந்து ரொம்ப அந்த கவிநயமெல்லாம் வந்து படிக்க 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 வந்து நம்மளை ஒன்று அழ வைக்குது, இல்லைன்னா அதுக்குள்ள நம்ம மூழ்கிடுறோம். ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. பொதுவாக கம்பராமாயணமே ரொம்ப சிறப்பு தான். இந்த இந்திரஜித்துடைய அந்த வதை படலம் எடுக்கும்போது நமக்கு கண்ணில் நமக்கு அறியாமையே தண்ணி வருது. இப்போ இது ஏன் சொல்றேன்னு கேட்டேன்னா, நான் இந்த அளவுக்கு அதுக்கு ஏன் போனேன்னா, ஒரே ஒரு உண்மையான காரணம் என்னன்னா, என் பையன் என்கிட்ட சொல்லிட்டான், எங்கள் அப்பா எதுவுமே கண்டுக்க மாட்டார், நான் எல்லாமே பார்த்துப்பேன். அவன் சொல்லிட்டான், உங்களுக்கு உங்கள் அப்பா பரவாயில்லைப்பா, எனக்கு சரியில்லைப்பான்ட்டான். அதனால தான் இந்திரஜித் வாசி பண்ணதுக்கே போனேன். உண்மை. ஏன்னா நான் பார்த்து பார்த்து செய்கிறேன். அதே மாதிரி பார்த்து பார்த்து தான் ராமனை தசரதன் கொண்டு வர்றாரு. அதே மாதிரி இந்திரஜித்தும் அப்படித்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அப்படி சொல்லும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு திடீர்னு ஒரு ஈட்டி பாய்ந்த மாதிரி ஒரு ஒரே ஒரு சொல்லு தான் இன்னும் என்னை விட்டு தெரியவே மாட்டேங்குது. உங்கள் அப்பா பரவாயில்லப்பா, நீங்கள் உங்களை எப்படியோ ஃப்ரீயாக விட்டுட்டாரு, நீங்கள் எங்களை விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா. ஃப்ரீயாக தான் விடுறேன், இருந்தாலும் கூட இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் கூட நம்மளால் போக முடியலையோ அப்படிங்கிற உள்ள ஒரு சிந்தனை ஓடுது. அப்போ எனக்கு கிடைச்சது வந்து இந்த இந்திரஜித்து வதைபடலம் தான். அப்போ அதில் வந்து மகனுக்கு அப்பனுக்கும் சொல்கிறாரு, அப்பா மகனுக்கும் சொல்கிறாரு. அதில் சொல்கிறாரு, ஆனால் உன்னை நம்பி நான் இல்லை,
இந்த அரசை என்னை நம்பி நான் இருக்கேன்னு ராவணன் ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்றார். அது வந்து ஒரு அப்பாவா ஒரு மிடுக்கா கர்வமா சொல்றாரா எப்படிங்கிறது எனக்கு இன்னும் நல்லா படிச்சாதான் தெரியும். அந்த மாதிரி நான் இருக்கிறனோ அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்குள்ள வருது. ஒரு அப்பாவா இருக்கும்போது நான் சொல்லல, நான் சொல்றேன் நீ கேளு. இந்த சமகாலத்தோட போகும்போது இந்த மாதிரி எல்லாம் நான் நினைக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம ரமணியோட சிந்தனையை பாருங்க, ஒரு வித்தியாசமா இருந்துச்சு இல்லையா? அது மாதிரி ஒரு இந்த சிந்தனை கூட நம்மளால பயணம் பண்ண முடியலையோங்கிற ஒரு எண்ணம் கூட நமக்கு வந்துட்டே இருக்கிறது. அதற்கு நல்ல வடிகால் ராமாயணம். தசரதன் ராமனும் இந்திரஜித்தும் ராவணனும் ரொம்ப அருமை. அதனால முடிந்த அளவு அனைவரும் கம்பனை படியுங்கள் என்று சொல்லிட்டு, எல்லாருக்கும் 1:30 மணிக்கு சாப்பாடு வந்துச்சு. நான் 1:30 மணிலேருந்து 2 மணிக்குள்ள முடிச்சிருவேன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி சரியா 1:30 மணிக்கு முடிச்சுட்டேன். அனைவரும் சாப்பிடுங்கள். அடுத்த நிகழ்வு 7ஆம் தேதி வந்து பாரதியாருடைய நிகழ்வாக தான் நான் வச்சிருக்கோம். முடிஞ்சாலும் எல்லாம் நேரத்திலேயே வாங்க. வேற ஒரு மாதிரி செய்யலான்னு ஒரு சிந்தனையில் போயிட்டு இருக்கோம். அது அலைபேசியில் கூப்பிட்டு சொல்றேன். அனைவருக்கும் கலந்து கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.